அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், பட் இன்று உலக செய்திகள் இல்லை. இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அதிரடி தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. 4 இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈராக்கில் 2 இடம், சிரியாவில் 1 இடம், இங்கே காசாவுக்குள்ளே பார்த்தோன்னா ரஃபா பகுதிக்குள்ளேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்க, இன்னொரு பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி 4 தாக்குதலும் ஒரே இரவில் வெவ்வேறு இடத்துல பிரித்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக ஜோர்டனுடைய அதாவது அந்த நிலைகள் இருக்குல்ல, அவங்க நிலைகளை பயன்படுத்தி தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன, எதற்காக தாக்கல் நடத்தினாங்க, ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான் தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய சம்பவங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் இருக்கிறது. வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த வீடியோ பதிவுலாம் பார்த்துட்டு அமெரிக்கா தான் ஈராக்கினுடைய நிலைகளும் சிரியாவில் இருக்கக்கூடிய நிலைகள் மீதும் தாக்கல் நடத்துகிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் அவங்க அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கு அமெரிக்கா கூட ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. ஈரான் ஆதரவு பெற்ற ஈரான் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்கே நிலைகள் இருக்கோ அவங்க மீது தாக்கல் நடத்தலான்ற மாதிரி அவங்க பர்மிஷன் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாதி வரைக்குமே அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் போக போக அமெரிக்கா ஓடி ஐயோ நாங்களாம் தாக்கல் நடத்தலை, நீங்கள் பாட்டு எங்கள் மீது சொல்லிடாதீங்க, நாங்கள் தாக்கல் நடத்தவே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஜோர்டனுடைய வான்பரப்பில் இருந்தால் தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அடுத்த தகவல் வந்தது. அதாவது ஜோர்டன் முழுமையாக அமெரிக்காவுக்கு தான் கொடுத்துருக்காங்க, இஸ்ரேலுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுக்கு நீங்கள் ஜோர்டனுடைய நிலைகளை பயன்படுத்தி நீங்கள் தாக்கல் நடத்தலான்ற மாதிரி ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாகவும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தாக்கல் ஃபுல்லாக ஜோர்டனில் தான் நடத்தியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நான் 3 வரைபடங்கள் அடுத்தடுத்து காட்டுறேன், உங்களுக்கு அது கொஞ்சம் கிளியராக புரியும் நினைக்கிறேன் நான். முதல் தாக்குதல் எங்கே அப்படின்னா, இங்கே ஈரான் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கலரில் அல் டிவானியா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல். உங்கள் பக்கத்தில் தாக்கல் நடந்த வீடியோ பதிவுகள் கூட போகிறோம் பாருங்கள். இதில் 4-5 நிலைகள் இருந்திருக்கிறது. இது ஃபுல்லாகவே ஈரான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பகுதியில் தாக்கல் நடப்பதற்கான இன்னொரு காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலைகளை தாக்கல் நடத்தும் போது இங்கே இருந்து தான் அந்த தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. இவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. யார், இந்த பகுதியில் இருக்குங்க ஷாபி பாபிலோன் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்தோட பகுதி. இந்த ஷாபி பாபிலோன் சைட்ஸில் இருந்து தான் இந்த ஈராக் ரெசிஸ்டன்ஸ் தாக்கல் நடத்தி பெரிய அளவுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதற்கு பதிலடி தரமானியான ஒரு தாக்குதல். இதில் ஏன் அமெரிக்கா உள்ள நுழைஞ்ச ஒப்புதல் கொடுத்துருந்தாங்கன்னா, 1 மாதத்துக்கு 2 மாதத்திற்கு முன்பெல்லாம் அமெரிக்காவுடைய நிலைகளும் இராணுவ நிலைகள் மீதும் இவங்க தான் அடிக்கடி ட்ரோன் தாக்குதலை இதே குரூப்ஸ் தான் இங்கேருந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதனால் இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அடிக்கிறத விட அவங்க அடித்தாங்கன்னா சரியாக போயிடும், நம்ம ஆயுதங்கள் மட்டும் கொடுத்து உதவி பண்ணிட்டோம்னா சரியாக போயிடுன்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இஸ்ரேலுக்கு முழுமையாக ஆயுதங்களை கொடுத்து அந்த வாரத்தில் ஒரு தாக்குதல். அது சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, சிரியா பகுதிக்குள்ளார இந்த ஒரு வரைபடத்தை பாருங்கள். இங்கே ஸ்வாடியா அப்படின்ற ஒரு பகுதியை நான் கீழே வெள்ளை கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்க மாதிரி ஜோர்டன் பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு தாக்குதல். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஈரான் தாக்கல் நடத்தும் போது இந்த ஸ்வாடியா பகுதியில் இருந்துமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவோட இணைந்து இவங்களும் இந்த கோலன் ஹெய்ட்ஸ் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தினாங்க. கோலன் ஹெய்ட்ஸில் குறிப்பாக அவங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருந்தது இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய தாக்கல் நடத்தியது. அங்கே ஈரான்லேருந்து வந்த ட்ரோன் கூட பெரிய அளவுக்கு இல்லை. நான் இந்த வரைபடத்தில் காட்டினல ஸ்வாடியா அப்படின்ற பகுதியில் தான் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதனால் அந்த பகுதியில் தாக்குதல் குறிப்பாக ஜோர்டன்லேருந்து பக்கத்தில் என்றனால சரியாக போச்சு. இப்போ 3வது தாக்குதல் என்ன அப்படின்னா, ஈராக்கில் இந்த பாக்தாத் பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுமே ஏற்கனவே அவங்க ரெசிஸ்டன்ஸ் பொறுப்பேற்றுக்கிட்டதுனால, அது இல்லாமல் அவங்க அமெரிக்காவுடைய நிலைகளை அந்த இடத்துலேருந்து குறி வச்சதுனால அதையும் சேர்த்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த 3 தாக்குதல் மட்டும் இல்லாமல் மீண்டும் 2 பகுதியில், அது எங்கே அப்படின்னா காசாவுக்குள்ளார ரஃபா பகுதிக்குள்ளார பெரிய அளவுக்கு மக்கள் இருக்கக்கூடிய கேம்ப் பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதாகவும், இன்னொன்று நார்த்தன் பகுதியில் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நேற்று இரவு முழுவதும் பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த தகவலை நான் மறுபடியும் உங்ககிட்ட அவசர அவசரமாக சொல்கிறத விட கொஞ்சம் பொறுமையாகவே கடந்து செல்லலாமே என்று தான் நான் எல்லாம் நீ காலையிலே சொல்ல வேண்டிய தகவல் தான் இது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் பரபரப்பாக்கிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. அமெரிக்கா தனது தாக்குதலை தொடங்கியது ஈராக் ரெசிஸ்டன்ஸ் மீது என்ற மாதிரிலாம் சொன்னாங்க.
அதை தாண்டி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கிளைம் பண்ணியிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இந்த கிளைம் பண்ண வீடியோ பதிவு கூட பார்க்குறீங்க. அது இல்லாமல் வெடித்து முடிஞ்சதுக்கப்புறம் இரவெல்லாம் கடந்ததுக்கப்புறம் அந்த நிலப்பகுதிகள் எப்படி இருக்குன்றான வீடியோ பதிவுகள் கூட தெரிஞ்சது. எல்லாமே தாக்கல் நடத்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் அமெரிக்கா ஓடி வந்து இது முழுக்க சிரியா தான் நடத்தினாங்க, சிரியான்ற மாதிரி இஸ்ரேல் தான் நடத்தினாங்க, நாங்கள் நடத்தலான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சம்பவம் கூட அந்த பகுதியில் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் இருக்காங்க இல்லையா, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் என்ன பண்ணிட்டாங்க, சிரியாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் ஃபைட்டர்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க இல்லையா, இவங்க பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறாங்களே, அவர்கள் மீது தாக்கல் நடத்திட்டு கிட்டத்தட்ட 30 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்லப்படுகிறது. அவங்க வந்து காசாவில் லிங்க் இருக்கக்கூடிய பாலஸ்தீன குறிப்பாக அமாஸுக்கு லிங்க் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அங்கும் ஒரு தாக்குதல். ஸோ ஒரே சமயத்தில் சுற்றி நடத்தப்படுகிற தாக்குதல். இது ஒரு வகையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இவங்க இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தணும் அப்படின்னா ஈரானிலிருந்து ஈராக்கையும் சிரியாவையும் தனது நிலைகளை பயன்படுத்தினா மட்டும்தான் தாக்கல் நடத்த முடியும். இல்லைனா அவ்வளோ தொலைவு இருந்து வந்து தாக்கல் நடத்துறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் யாருக்கு, ஈரானுக்கு. அதனால் முதல்ல இங்கே வந்து அவங்கள வீக்னஸ் பண்ணணுன்றதுக்காக எடுக்கப்படுகிற தாக்குதல் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா திங்கட்கிழமைக்கு மேலே இவங்க தாக்கல் நடத்த போகிறாங்கன்றது ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்திய தகவலாக தான் தெரிகிறது ஈரானுக்குள்ளே. அந்த தாக்குதலுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் பலவீனம் அடைய வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சரியாக போயிடும். அது இல்லாமல் இன்னொரு உளவு தகவல்கள் மொசாதுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ தாக்கல் நடத்தினாங்கல்ல இந்த இடத்துல எல்லாமே வந்து ரகசிய ஆயுதங்கள் வந்து குவிக்கப்பட்டிருப்பதாகவும், சப்போஸ் இவங்க தாக்கல் நடத்தினா பதில் தாக்கல் நடத்தப்படுவதற்கு பெரிய திட்டங்கள் தீட்டியிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையிலும் தாக்கல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு பக்கம் அவங்கவுங்க ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, அந்த கதையின் அடிப்படையில் அந்த தகவலை கூட நம்ம சேகரிச்சுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த புகைப்படத்தில், இதுதான் ரீசெண்டாக அமெரிக்கா வந்து மைக்ரோவேவ் மிசைல்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட் மேலே நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு ஹை பவர் மைக்ரோவேவ் கிரியேட் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாங்கக்கூடிய மற்ற எதுவாக இருந்தாலும், அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மீது எதுவாக இருந்தாலும் ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணிவிட்டு இடைமறித்து தாக்கல் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு திட்டங்களை தீட்டியிருக்கிறாங்க. நிச்சயம் ஈரானுடைய அணு உலைகள் மீதும் இல்லை அங்கே பெரிய அளவுக்கு ரிசர்ச் சென்டர் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையும் தாக்கல் நடக்குவதற்கு 90% வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கான திட்டங்களை அமெரிக்கா ரகசியமாக தீட்டி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது, வகுத்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லைன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோங்க, நேற்று நடந்த தாக்குதலே அது சின்ன பிள்ளைங்க டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி டாய்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி ஏதோ விளையாடிட்டு இங்கே வந்து எங்களை தாக்கிட்டோம் அது மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் இஸ்ரேல் கிளைம் பண்ணியிருக்குது, ஆனால் கிளைம் பண்ணல. சுற்றி இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரி சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எலிமினேஷனுக்கே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா இது ஒரு ட்ரையல் எடுத்திருக்காங்க. இந்த ட்ரையலில் அவங்க சக்ஸஸ் பார்த்துருக்காங்க, சக்ஸஸ் ரேஷியோ. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் பெரிய அளவுக்கு அவங்க இன்வால்வ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான பத்திரிகைகள் இன்னொரு பக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த இஸ்ஃபகான் ஏர்போர்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் ஒரு புகைப்படம்லாம் போட்டிருந்தாங்க. இந்த புகைப்படத்தை நீங்கள் பாருங்களேன். இது எல்லாமே S-300 சிஸ்டம் இருக்கக்கூடிய பகுதியில் முற்றிலும் முறியடிச்சிட்டாங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இருக்கிற ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஒரு தாக்குதல் கிரீமியா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல். கிரீமியாவில் ரஷ்யா வந்து S-300 வைத்திருந்த பகுதியை தாக்கல் நடத்தியது கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு ஏதோ இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ளே தாக்கல் நடத்தப்பட்டதை வந்து சொல்லப்பட்டதாக அட்டாச் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது ஃபேக், அது வந்து உண்மையும் கிடையாது. இன்னொரு ரொம்ப ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து நெதன்யாகு அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் இன்றோ நாளையே வந்து பிறப்பிக்க போகிறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஆபத்தை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே புடின் அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிச்சிட்டாங்க. கைது பண்ணிட்டாங்களா? இல்லை, அதே தான் எதுவும். இதில் என்னென்னா, இந்த ஈரான் ஆதரவு பெற்ற ஊடகங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், ஆஹா நெதன்யாகு அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான் தும்சம் பண்ணி தூளாக்கிடுவாங்க, அவரை கைது பண்ணிட்டு போய் களி தான் கொடுக்க போகிறான்ற மாதிரிலாம் வந்து அந்த ஊடகங்கள்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு காமெடி செய்தி மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம விளையாட்டு செய்திகளை விட இன்னும் சிரிப்பு விளையாட்டு செய்திகளை எடுத்துக்கலாம். குறிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு கைது வாரண்ட் பிறப்பிப்பது என்பது புடின் அவர்கள் என்ன மாதிரி மதித்தாரோ அதே மாதிரி தான். குறிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் அமெரிக்கா வந்து ஒரு
உறுப்பு நாடாகவோ ஒரு கன்சிடரேஷனோ கிடையவே கிடையாது. அதனால் அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இவங்களால் வந்து கைது பண்ணவே முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்தும் போது பெரிய அளவுக்கு என்ன படுகொலை செய்திருக்காங்கன்றான வீடியோ பதிவுகளை வெளியாகிட்டு நாங்கள் அதை விசாரணை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு முன்னெடுக்கிறாங்க. அப்படி விசாரணை முன்னெடுக்கும் போது அமெரிக்கானுடைய அதுக்குள்ளே போயிட்டு அவங்க வீரர்களை விசாரணை பண்ணணும்னு ஒரு அறிக்கை கொடுக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் சரியான ஆளுங்களாக இருந்தால் எங்கள் மண்ணுக்குள்ளே வந்து கால் வச்சிங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் நாங்கள் கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், உங்களெல்லாம் நாங்கள் ஒரு ஆளாகவே மதிக்கல, நீங்கள் இதில் வேறு விசாரணை வேறு எடுக்கிறீங்களா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை நாங்கள் கலைக்கிறோம், ஒட்டுமொத்தமாக இருக்கவே கூடாது அப்படின்னு வெளிப்படையாக முதல்ல அதுக்கான அதிகாரங்களையும் அதிகார வரம்பையும் வந்து வேஸ்ட்டுன்னு சொன்ன ஒரு நாடு எதிரான அமெரிக்கா தான். இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக வந்து இந்த கைது பண்ண முடியுமா? அதே அமெரிக்கா வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை எப்போ போற்றி புகழ்ந்தாங்க அப்படின்னாங்கன்னா, புடின் அவர்களுக்கான கைது வாரண்ட் பிறப்பிக்கும் போது ஆஹா சூப்பர் நடுநிலையான செயல்பாடு மூலியமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க, மிகப்பெரிய அளவுக்கு செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டு வரவேற்றாங்க. இப்போ நெதன்யாகு அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கும் போது இப்போ அந்த அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க? இது வந்து கைத்தட்டி வரவேற்பாங்களா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் ஒரு விஷயம் என்னென்னா, யுனைடெட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஈராக் மீதும் அந்த சிரியா மீதும் நடத்தப்படுகிற தாக்குதலில் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு 100 தடவை வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இஸ்பஹானில் வந்து இஸ்ரேல் நடத்தலை, ஆனால் இஸ்ரேல் தான் நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் அமெரிக்கா தான் நடத்தியதுன்னு ஊடகங்கள் சொல்கிறாங்க. அவங்க இல்லை நாங்கள் இல்லை இஸ்ரேல் தான் நடத்தியது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹமாஸினுடைய தலைவர் ஹனியன் அவர்கள் வந்து இஸ்மாயில் ஹனியன் அவர்கள் வந்து எங்கே போயிருக்காங்கன்னா துருக்கி போயிட்டு எர்டகன் அவர்களை வந்து பார்த்துருக்காங்க. பெரிய அளவுக்கு கை கொடுத்தெல்லாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வேறு என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான மூவ்மெண்ட் மேற்கொள்ளலாம், காசாவுக்கான மறுமலர்ச்சிகள் என்ன செய்யலான்ற மாதிரியான பெரிய திட்டங்கள் தீட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எல்லாம் கரெக்டு தான், நீங்கள் 2 பேரும் பேசுகிறது கரெக்டு தான். அவர் ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி எப்படி இஸ்ரேலுக்கு அந்த ஆயுதங்களை கொடுத்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா பரவாயில்ல. மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸுங்க ஜியோ பாலிட்டிக்ஸில். அர்மீனியா அசர்பைஜானுடைய பிரச்சனை கொஞ்சம் ஒருவேளை அர்மீனியாவுக்கு வந்து யூரோப்பிய யூனியன் அமெரிக்காலாம் வந்து சப்போர்ட் பண்ணதுனால கொஞ்சம் பிரச்சனை பெருசாகுமோ, நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், யூரோப்பிய யூனியனும் சரி நேட்டோ நாடுகளும் உள்ளே வந்து அந்த நாடு அமைதியாக இருந்தது அப்படின்னா பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் அப்படின்மா சொல்லியிருந்தேன். பட் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா, இது கூட ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. நான் முதல்ல இந்த தகவலை சொல்லியிருந்தேன். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் பார்க்குற இந்த 4 கிராமங்கள் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா 1991 அர்மீனியாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ரீசெண்டாக அசர்பைஜான் கிளைம் பண்ணாங்க, இந்த பகுதியை வந்து எங்களுக்கு கொடுத்துன்னு சொல்லிட்டு இராணுவ வீரர்கள் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் கிளைம் பண்ணுறது இல்லாமல் இன்னொரு வரைபடத்தை கூட நீங்கள் புகைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இந்த கிராமம் இப்போ ஒன்றுமே இல்லை, அது இதை தாக்கல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அர்மீனியா பக்கம் ஒரு பக்கம் போயிட்டாங்க, மீதி வந்து அசர்பைஜான்கிட்ட போயிட்டாங்க. அதனால் பெரிய அளவுக்கு அந்த கிராமங்கள்லாம் ஆள் இல்லை. அதனால் அர்மீனியா என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து நாங்கள் 1991 பிடிக்கப்பட்ட அந்த கிராமங்கள் நாங்கள் முழுமையாக யாருக்கும் அசர்பைஜான் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரியான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை வந்து பின்வாங்குறாங்க அசர்பைஜான். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைய நிலைமைக்கு சப்போஸ் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நாளைக்கு வார் சூழல் வரும்போது அசர்பைஜான் நம்மளுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு முடிவு என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அமெரிக்காவும் இவங்களும் அர்மீனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து எசகு புசுக்காக பண்ணிட்டாங்கன்னா சப்போஸ் அசர்பைஜான் டக்குன்னு போயிட்டு ஈரான் பக்கம் சேர்ந்துருவாங்க இல்லையா, அந்த ஒரு நிலைமையை மாற்றுவதற்காக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதற்காக மறைமுகமாக செய்யப்படுகிற ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிள்லையும் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஈரான் மீது நடத்தப்படும் போது நாளைக்கு அசர்பைஜான் அவங்க பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட அவசரமான மிக முக்கிய முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை மையமாக வைத்து நடத்தப்படுகிற இன்று காலையிலிருந்து இருக்கக்கூடிய தாக்குதல்கள், அதிரடி மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம உக்ரைன் விஷயம் அப்படின்னு போகும்போது நேட்டோ நாடுகள் ஒரு வழியாக முடிவு பண்ணி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். நிச்சயம் வந்து உக்ரைன் அடுத்த கட்ட வளர்ச்சியில் மேற்கொள்ள போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக 60 பில்லியன் தொகையை இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் கொடுப்பதற்காக அமெரிக்காவுடைய செனட் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. போத் ரிபப்ளிக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, டெமோக்ராட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ரிபப்ளிக்கில் பார்த்தோன்னா ஆம் என்று 149 பேரும், வேண்டாம் என்று 55 பேர், டெமோக்ராட்டிக்கில் 162 கொடுத்துடலாம் பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38 பேர் வந்து வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 311 ஆதரவு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஃபைனல் ஒப்புதல் ஒன்று லாஸ்ட்டாக போய் சேர்ந்துருக்கிறது. காரணம் திடீர்னு அமெரிக்கா மனசு மாறுவதற்கான காரணங்கள் 2 ஆங்கிளில் சொல்கிறாங்க.
ஒன்று என்ன அப்படின்னா, ஓவராலாகவே இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நம்ம உக்ரைனை இழந்துருவோன்ற தகவலை சிஐஏனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சொன்னதுனால அவசரமாக அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ வந்து ஃபண்டு கொடுப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். இன்னும் அதற்கான கடக்கின்ற தொலைவுகள் அதிகம். இன்னொரு ஆங்கிள் என்ன சொன்னோன்னா, ஜான்சன் அவர்கள், அதாவது ஹவுஸ் ஸ்பீக்கர் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபண்டு நாங்கள் கொடுக்கறதுக்கான மிக பிரதான நோக்கமே ஒரே ஒரு விஷயந்தான், இஸ்ரேலுக்கு சீக்கிரமாக ஃபண்டு கொடுக்கணும், அதில் இவங்க கிராஸ் ஓவர் பண்ணி கொஞ்சம் லைட்டாக உக்ரைனுக்கு கொடுத்துடலாமா அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்லாம் ஒன்று உக்ரைனுடைய மிலிட்ரி பர்சனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு MIM-104 பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்பெயின் கொடுக்குறாங்க, அதுக்கான ட்ரைனிங் இங்கே இருக்கக்கூடிய பர்சனை வந்து கொண்டு போய் சேர்த்துறாங்க. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய செய்திகள் வந்து பிலிப்பைன்ஸுக்கு முதல் முறையாக நம்மளோட பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்ஸை வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அங்கே போயிட்டு களம் இறங்கி இருக்கிறது. ஸோ இந்தியாவுடைய ஆயுதம் பிரம்மோஸ் ஏவுகணைகளும் அதுக்கான பேட்டரிகளும் லாங் ரேஞ்ச் பேட்டரியும் வந்து எங்கள் பிலிப்பைன்ஸில் போய் இறங்கி இருக்கிறது. நேற்று இருந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம 2 விஷயத்தை பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். சமீபத்தில் நெஸ்லே செரலாக் கொடுத்த அறிக்கைகள் வந்து இந்தியாவையும் சரி ஏசிய நாடுகளும் சரி மிகப்பெரிய அளவுக்கு கொஞ்சம் சீப்பாக நினச்சிருக்காங்களா, அது மாதிரியான ஆதங்கத்தை வந்து தொடர்ந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கான சுகர் கண்டென்ட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தர கட்டுப்பாடு என்பது எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் இவங்க வேண்டுமென்றேன்னு அவங்க சொல்லலை. ஏசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் ஏழ்மையான நாடுகளுக்கும் நாங்கள் வந்து சுகர் கண்டென்ட் அதிகம் பண்ணியிருக்கோம், யூகேவுக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் சுகர் கண்டென்ட் அதில் அதிகம் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உலக தரவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில் சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கிறதுனால இந்த சர்க்கரை நோயை வந்து ரொம்ப அதிகமாக உருவாகிட்டுருக்கு. இதுதான் தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேரழிவுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நெஸ்லே போன்ற நிறுவனங்கள் குழந்தைகள் வளரும் போதே இந்த மாதிரியான சுகர் கண்டென்ட் அதிகமாக ஆட் பண்ணி குறிப்பாக அந்த புவர் கண்ட்ரிஸ் ஏசியா ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இதிலே ஒரு இனப்பாகுபாடு மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. யூகேவுக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சுகர் கண்டென்ட் ஆட் பண்ணாமல் கொடுக்குறாங்கன்னா, இப்போ இந்தியானுடைய தரக்கட்டுப்பாடு நிறுவனம் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த நிறுவனமாக வந்து யூகேல ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் இங்கே தெரியுது அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, எவரெஸ்ட். அந்த எவரெஸ்ட் இந்த மட்டன் மசாலா சிக்கன் மசாலாலாம் வந்து பெரிய அளவு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அதில் சிங்கப்பூர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹாங்காங் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதில் போதிய அளவுக்கு அந்த எத்திலீன் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து அளவுக்கான அளவுகள் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தரக்கட்டுப்பாடு வந்து டோட்டலாகவே பர்மிஷனை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. 4-5 வருஷமாக அங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதே பிராண்டை தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இங்கே என்னத்தை தரக்கட்டுப்பாடு பார்த்தாங்கன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நெஸ்லேவும் சேர்த்திக்கோங்க, எவரெஸ்ட்டையும் சேர்த்திக்கோங்க. ஸோ இந்த 2 தகவலோடு நம்ம முடிச்சிடலாம். நம்ம ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.